வணக்கம். அதிமுகவில் திடீர்னு தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுக ரெண்டாக உடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் யார்? எல்லாருமே அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள்லேருந்து கட்சி தொண்டர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீமாரோஸ் தான். லீமாரோஸ்னால தான் இந்த அளவுக்கு கட்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லீமாரோஸ் இப்போ தானேப்பா வந்து கட்சியில் சேர்ந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு உடனே அவங்க பேச்சை வந்து கேட்குற அளவுக்கு கட்சியில் இருக்க சீனியர்கள் இருக்காங்களா? கட்சி சீனியர்கள் பேச்சை தான் லீமாரோஸ் கேட்கணும். லீமாரோஸ் பேச்சை எப்படி கட்சி சீனியர்கள் வந்து கேட்பாங்க? எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ விராலிமலை விஜயபாஸ்கரோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கேட்டு தான் அவனும் வேறு வழி கிடையாது. எடப்பாடி பழனிசாமியே வந்து லீமாரோஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரியும். தெரிஞ்ச பிறகு லீமாரோஸை கட்சி பதவியிலேருந்து அவரால் நீக்க முடியல. கட்சிக்குள்ளே சேர்ந்த உடனே அவங்களுக்கு மகளிர் அணியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாருலாம். என்ன காரணம்? காசு தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உடனே அவங்க கேட்குற தொகுதி திருவாடானை தொகுதி கேட்டாங்க. அந்த தொகுதியில் வந்து அவங்க சர்வே பண்ணி பார்த்தாங்க, நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் லால்குடி தேர்வு பண்ணாங்க. லால்குடியில் காசு அதிகமாக செலவு பண்ணி அவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கு கட்சியில் சேர்ந்த 3 மாதத்தில் எப்படி வந்து லால்குடி வேட்பாளராக அதிமுக வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி நியமித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே துட்டு தான். இந்த துட்டை கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ விஜயபாஸ்கரோ இவங்கெல்லாம் வெற்றி பெறதுக்கு அதிக அளவில் செலவு பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் லீமாரோஸ் தான். இவங்க யாருமே சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்து வெளிசாக செலவு பண்ணல. நீங்கள் ஜெயிச்சு வாங்க, நம்ம ஆட்சி அமைப்போம், அமைச்சரவையில் இடம் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் லீமாரோஸ் வந்து எல்லாத்துக்கும் அந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஒரு வேளை ஆட்சி அமைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் மிக முக்கியமான பதவியை வாங்கணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்காக தனக்கு சுற்றிலும் ஒரு முக்கியமான கட்சி சீனியர்கள் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லி லீமாரோஸ் வந்து இது பண்ணாங்க. அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு எது வேணாலும் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி கட்சியில் இருக்க சீனியர்களும் அதே போல் நடந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. தாவேகா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, நம்ம தாவேகாவை ஆதரிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி லீமாரோஸ் பேச்சை வந்து சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் கேட்குறதுக்கு காரணம் லீமாரோஸ் அதுக்கு முன்னாடி கொடுத்த பணங்கள் அதிகமாக வந்து அவங்க கொடுத்த தேர்தல் செலவுக்காக கொடுத்தது. ஏன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலையா அப்படின்னா, வேட்பாளர்கிட்ட வந்து வாங்கின அந்த முன்பணம், அதை தாண்டி பெருசாக வந்து கட்சி பணத்தை கொடுத்துருக்கிறாரு. சொந்தம் சம்பாரித்து வச்சுருந்த காசுகள் எதையுமே அவர் வந்து கட்சிக்காக செலவு பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி லீமாரோஸ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது லீமாரோஸ் அதிக அளவில் வந்து இவங்களுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க, கட்சிக்காக நிர்வாகிகளுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், தாவேகாவுக்கு ஆதரிக்கிறோன்னு சொல்லி ஒரு 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் வந்து ஆதரித்தாங்க. உடனே அப்படின்னோன்னா டக்குன்னு உடனே எடப்பாடி பழனிசாமி சுருக்குன்றுச்சு. இவங்க அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, கட்சி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். பொதுக்குழுவை கூட்ட சொல்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டினோம்னா இவங்க நம்மளை வந்து ஓபிஎஸ் எப்படி நம்ம அடித்து வரட்டணுமோ அதே போல் நம்மளை அடித்து வரட்டிடுவானுங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. டக்குன்னு என்ன செய்கிறாரு, நான் தான் கட்சியோட பொதுச்செயலாளர், நான் நியமித்தவங்க தான் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் சொல்கிறத வந்து கேட்காம அவங்க தாவேகாவை ஆதரிச்சிருக்கிறாங்க, அதனால் வந்து அவங்கள கட்சி தகவல் சட்டத்தின் கீழே அவங்க எம்எல்ஏ பதவியை பறிங்கன்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாரு. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சபாநாயகர்கிட்ட போய் நாங்கள் தான் அதிகபட்ச எம்எல்ஏக்கள் ஒரு அணியாக இருக்கிறோம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக, நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்க கொடுத்த மனுவை நிராகரிங்க, அவங்க நியமனம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிறவர் கொடுக்குறது தான், மீதி மற்றதெல்லாம் வந்து போய் அவங்கெல்லாம் கொடுத்தது புகாராக ஏற்றுக்கலாமே தவிர அந்த சமயத்துக்கு டெம்பரவரியாக இருக்குமே தவிர மற்றபடி அது பெருசாக ஒரு பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி நமக்கு சட்ட ரீதியாக இருக்குது, சபாநாயகருக்கு ஆதரித்து அவங்க எதை வேணாலும் சொல்லட்டும், ஆளுநரும் சொல்லட்டும், ஆனால் நமக்கு நீதிமன்றம்னு ஒன்று இருக்குல்ல, கட்சி தகவல் சட்டத்தில் இவங்களை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் தரப்பு பெருசாக வந்து ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. அவங்க கட்சியில் வந்து ஜெயித்தவங்களில் ஒரு 47 பேர் ஜெயிச்சிருக்காங்க அதிமுகவில் அப்படின்னா, இந்த 47 பேரில் கிட்டத்தட்ட 3ல் வந்து 2 பங்கு எம்எல்ஏகளோட கொண்டு வந்திருக்கணும். 32 எம்எல்ஏக்கள் அவங்க கையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமினால ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க பண்ண தப்பு என்னென்னா 25 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. 25 எம்எல்ஏக்களோட போனால் சபாநாயகர்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப இதாக போச்சு. கட்சி தகவல் சட்டத்தில் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அவங்க மேலே இருக்கிற எம்எல்ஏ பதவியை இது பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் ஆளுநர்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. ஆளுநருக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த அதிருப்தி அதிமுகவில் இருந்தவங்களுக்கு மேலே பதவி பிரமாணம் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருவேன், ஆனால் பின்னாடி சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாட்ட
முதலமைச்சர் விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க, இது எதுக்கு பின்னாடி பிரச்சனை நமக்கு, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, விசிஐ இருக்குது, ஐஎம்எல் இருக்காங்க, இவங்களோட சேர்ந்து நம்ம கூட்டணி ஆட்சி அமைச்சிருவோம். எதுக்காக நம்ம வந்து ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிற சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்களுக்கு நம்ம அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இவங்களுக்கு பின்னாடி நம்ம சுற்றிட்டு இருக்கணும், நம்ம இவங்க ஊழல் வழக்குக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். ஆனால் இப்போ எல்லாமே ஒருங்கிணைஞ்சு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன, சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியை பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணார். அவரெல்லாம் நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கலை. இன்னைக்கு கூட வேலுமணி சிவி சண்முகத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை துரோகி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. கழகத்தை மீட்டெடுக்கணும், எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்கன்னா யாருப்பா பின்னணியில் இருக்காங்கன்னா லீமா ரோஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து இவங்க திடீர்னு திரும்பவும் வந்து அவர் வந்து எம்எல்ஏக்கள் வேலுமணி தலைமையில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே பிரிஞ்சு திரும்பவும் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகால போய் சேர்றாங்க. அப்படிங்கும்போது இருக்கிறதும் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியோட பேசி எல்லாருமே போய் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ஆனால் சிவி சண்முகம் மட்டும் போகல. சிவி சண்முகம் ரொம்ப ரோசக்காரு மனுஷன். வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் இனிமேல் நம்ப முடியாது. திமுகவோட எப்போ சேர்ந்து நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்கிறாரோ அது என்னால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் வேணால் போய் சேர்ந்துக்கங்க, நான் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகால சேர்ந்தாலும் சேருவேனே தவிர இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிற முடிவில் நான் இல்லை, அது இல்லாமல் சுயேட்சையாக நின்று கூட நான் ஜெயிக்க என் தொகுதியில் நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ வந்து என்னென்னா, இப்போ எல்லாருமே வந்து திரும்பவும் அதிமுகவிட்ட போயிட்டாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனை, அவங்க எஸ்பி வேலுமணி தரப்புலலாம் என்ன சொன்னார், நாங்கள் தாவிய கட்ட அமைச்சர் பதவியெல்லாம் கேட்கலங்க, மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்துருக்காங்க, அவங்கள ஆதரிச்சிருக்கோம், அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அமைச்சர் பதவி கேட்கல, தாவேக்காவிலையும் வந்து நாங்கள் அமைச்சர் பதவி கேட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லலை. அவங்களும் திமுக எதிர்ப்புனாங்க, நாங்களும் திமுக எதிர்ப்புனோம். ஒருவேளை திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரிச்சிருக்கிறோம், அவ்வளோதான். திமுக வந்து ஆட்சியில் எந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாது, மத்திய அரசும் இந்த சூழ்நிலையும் ஆட்சி அமைச்சிடக்கூடாது, குடியரசு ஆட்சி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து தாவேகாவை ஆதரித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக அதிமுக தோல்வியை பற்றி நாங்கள் விவாதிக்கணும். எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதுதான் பேசியிருக்கோம். பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம், கூட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, கூட்டுவார். அப்படி கூட்டும்போது நாங்கள் பொதுக்குழு சம்மந்தமாக நாங்கள் பேசுவோம், ஏன் தோற்றோம், எதுக்காக தோற்றோம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் வந்து செயல்படுவாரா? இவ்வளோ தூரம் தனக்கு எதிராக செயல்பட்டவங்கள வேலுமணி எப்படி, நான் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொன்ன வேலுமணி நமது அம்மா அந்த நாளிதழ்லேருந்து எடப்பாடி பழனிசாமி பேரை தூக்கி விட்டார். அதே போல் நியூஸ் தொலைக்காட்சியில் கூட என்ன செஞ்சுட்டாங்க, கழக பொதுச் செயலாளர்னு சொல்லி இபிஎஸ்ன்னு தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை வந்து தவிர்த்துட்டாங்க. அப்படி எல்லா விஷயங்களையுமே வந்து வேலுமணி ஒரே நாளில் மாற்றினார், எல்லா விஷயங்களையும் மாற்றினார். அதே போல் வந்து இந்த விஷயத்தை எப்படி வந்து நம்மளால் மறக்க முடியும்? இதுக்கெல்லாம் முழுக்க எஸ்பி வேலுமணிலாம் என்னுடைய விசுவாசி. சிவி சண்முகம்லாம் என்னையே வந்து பொதுச்செயலாளருக்கு அவ்வளோ தூரம் செயல்பட்டார். இவ்வளோ தூரம் செயல்பட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா லீமா ரோஸ் தான். என்னை கட்சி பதவியிலேருந்து தூக்குனா கட்சியை ரெண்டாக உடச்சிடுன்னு லீமா ரோஸ் வந்து இன்ன வரைக்குமே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸை வந்து கட்சி பதவியிலேருந்தோ எம்எல்ஏ பதவியிலேருந்தோ பறிக்க மாட்டாரா, தூக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காலம் நேரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் நான் கட்சியில் விட்டு தூக்கியிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இவங்க போக்கில் நான் போகவே மாட்டேன், என் போக்கில் தான் அவங்கள வர வைப்பேன். அப்படி வரலை அப்படின்னா அவங்கள தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். அதுக்கு உதாரணம் எஸ்பி வேலுமணி தரப்பு. 25 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் நான் கட்சி பதவியை பறிச்சிட்டேன்ல, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, பொதுக்குழு கூட்டுன்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் நான் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. தேவையில்லாமல் ஒருத்தரை கொண்டு போய் நம்ம பொதுச்செயலாளர் ஆக்கி வச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கோபம் எண்ணம் எல்லாத்துக்குமே சிவி சண்முகத்துக்கு இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போ சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழி கிடையாது, இப்போதைக்கு சரண்டர் ஆகிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இது எல்லாத்தோட இவ்வளோ குழப்பங்களுக்கு காரணம் லீமா ரோஸ் தான், மாஸ்டர் பிளான் போட்டது லீமா ரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்காங்க. சரி, லீமா ரோஸ் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அவர் வந்து என்ன செஞ்சார், வேலுமணி தரப்பில் பேசும்போது, நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை முடக்கிறதுக்காக சொன்னீங்கல்ல, அதெல்லாம் போய் அந்த மனுவெல்லாம் வாபஸ் வாங்குங்க, எங்களுக்கு எதிராக சபாநாயகர்கிட்ட கொடுத்த மனுக்களை எல்லாத்தையும் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் வாபஸ் வாங்கியாச்சு. எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் வாபஸ் வாங்கிட்டார். எல்லாமே ஒன்றா சேர்ந்தாச்சு. இப்போ லீமா ரோஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும், எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணியிருக்கேன், எல்லா கணக்கு வழக்கெல்லாம் நாங்கள் துல்லியமாக வச்சுருக்கிறேன், நான் செலவு பண்ணியிருக்கேன், யார் யார் என்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் என்கிட்ட துல்லியமாக இருக்குது.
பேசட்டும், என் மேலே வந்து கட்சி நடவடிக்கை எடுக்கட்டும், எம்எல்ஏ பதவியை கூட பறிக்கட்டுமே. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தைரியம் இருக்கா? என் எம்எல்ஏ பதவியை பறிக்கிற அளவுக்கு பறிக்கட்டும். நாங்கள் அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. நானும் வந்து இந்த இணைப்பில் நானும் தான் கலந்துக்கிட்டேன். ஒன்றா இணைந்து தான் செயல்படணும்னு சொல்லிட்டேன். என்னைய பழனிசாமி வந்து முடிஞ்ச அளவுக்கு தூக்கி பார்க்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நான் அப்படி தூக்கிட்டாரு, எம்எல்ஏ பதவியை பறிச்சிட்டாரு, இல்லை கட்சி பதவியை பறிச்சிட்டாரு அப்படின்னா நான் அரசியலை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீமாறு சொல்கிறாங்க. அப்படியா? எடப்பாடி பழனிசாமி அப்போ நடவடிக்கை எடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுக வட்டாரத்தில் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.